இதுல பாய்ங்கிற சொல்ல இவர் ரஹ்மான் அவருக்கு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்றதில் அவரோட வர்க்க நிலை வினையாற்றுதான். முஸ்லிம்ங்கிற நிலை அவர் விளையாட்டுல அவருடைய வர்க்க உணர்வு நிலை வினையாற்றுதுங்கிறது. அவர் இஸ்லாமியரா வினையாற்றணும்னு சொன்னா அவர் முதல்லயே ரோஜா படத்துல இருந்து வந்ததுக்கு வினையாற்றி இருக்கணும். அல்லது இன்னைக்கு தமிழ் அடையாளம் அதெல்லாம் பேசுறவர் தான் ரோஜா படத்தை இப்படி பயன்படுத்தப்பட்டது எனக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட இஸ்லாமிய உணர்வுலாம் வினையாற்றல. இன்னைக்கு கூட முஸ்லீம் விரோத படம் எவனாவது எடுத்தானே இசைமிக்கு தயாரா இருக்கிறவர் தான் ரஹ்மான்ங்கிறது. தக் லைஃப் வரப்போகுது. தக் லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் ஆரம்பிச்ச உடனே இவங்க ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அது பெட்ஷீட் போத்திக்கிட்டு காயல் பட்டணத்துக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த குறியீடு அந்த காயல் பட்டணத்துக்காரன்னு சொல்வதும் அதுல நாயக்கர்னு சொல்றதும் கள்ளக்கடத்தல் சார்ந்த விஷயம் சொல்றதுலையும் காயல் பட்டணம்னாலே முஸ்லீம்கள் தான். அப்ப கள்ளக்கடத்தோட ஒரு முஸ்லீமை ரிலேட் பண்ற வார்த்தையா இருக்குது. அது மட்டும் இல்ல தக் லைஃப்ங்கிறத இங்கிலீஷ் தமிழ்ல உருது ஸ்டைல் அரபி ஸ்டைல் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது இஸ்லாமிய எதிர்ப்பு படமா தான் இருக்கும்னு நான் எப்போ அந்த படம் விஸ்வரூபம் வருவதற்கு முதல் போய் வருவதற்கு முன்னாடி எப்படி சொல்லணும் அதே மாதிரிதான் இதுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அந்த பாடல் வெளியீடு அதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து வேறு ஒரு கலர்ல அது தெரியுது. அந்த முதல்ல வெளியிட்ட தக் லைஃப் அந்த இதுக்கு வேற ஒரு வித்தியாசமா தெரியுது இல்ல. இந்த பின்புலம்லாம் அதுல இருக்குது. அப்ப இது குறித்து பேசுங்க. இதெல்லாம் பேசுமா அப்துல் கலாமின் சிறப்புகளை பேசுறீங்கன்னா அப்துல் கலாம் எதற்காக பயன்பட்டாருங்கிறது பேசுங்க. இதுதான் உண்மையான இஸ்லாமிய ஆதரவு. இதுதான் உண்மையான இஸ்லாமிய அரசியல்.